அப்படின்னு அதை எடுத்து தேடி 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 ஃபோன் இன்டர்நெட் மூலியமாவே அவர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது எல்லாமும் ஃபேஸ்புக் யூடியூப் அப்புறம் கொஞ்சம் அப்புறம் இவங்க வீடு வந்து திருவண்ணாமலை அதுக்கப்புறம் தான் ஓகே இங்கே விசிசாமி மடம் இருக்குன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போய் அப்புறம் ரொம்ப அவங்ககிட்ட வேண்டி ஒரே பகவான் பாதத்தை இருந்து பிடிச்சிக்கணும். ஏன்னா ஆத்மா இருக்கக்கூடிய இடத்துல அதே மாதிரி காலி மரத்துக்கும் கண்டிப்பா வரணும் நினைச்சிட்டேன்னா அதே மாதிரி வந்ததும் ஒரு மாசத்துல எல்லாமே பிளான் பண்ணபடி வந்துட்டு வருது. அது இப்ப இங்க இருக்கிறோம். இப்ப இன்னொரு சந்தோஷமான விஷயம் அவங்க 3 மாசம் இருக்காங்க. அதனால டிராவல் பண்ண முடியாது. சந்தோஷம் எதிர்பாராத ஒரு சந்தோஷம். நான் எங்க அப்பா அம்மா மாமனார் கூட உள்ள எக்ஸைட்டா வந்து வரவேற்கிறதுக்கு தயாரா இருந்தது. அது அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரிப்பரேஷன் சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியான, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவர் எப்பயும் கூட இருக்கிறார். சாமி ரூம்ல பகவானோட போட்டோ வச்சு சாமி கும்பிட்டு எப்பயும் கூட இருக்கிறார். அந்த இதில் தான் இங்கே இவ்வளோ தூரம். அப்பா யார் சொந்த ஊர் எதுவும் கிடையாது. இதுவும் இந்த வேலையும் இங்கே கொடுத்ததும் பகவான் தான். சரி, அவருக்கு எது நமக்கு தேடி வருதோ அது பகவான் கொடுத்து தான் நினச்சிக்கிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் இன்னும் சம்பளம் கூட கிடைச்சிது. வடநாட்டில் போயிருந்தோம். ஆனால் அங்கே போனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம எங்கே போனாலும் நம்ம சாமி கூட இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கேட்கும்போது தான் இங்கே பார்க்கும்போது தான் தெரியும். விருதுநகர்லேயும் கொஞ்சம் டிவாட்டிஸ் இருக்காங்க. அருப்புக்கோட்டை அவங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. அவர் ஒரு புத்தகம் சொன்னார் இல்லைங்களா, அது இன்னும் போய் பகவான் இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. அவர் வெயிட் பண்ணி அதை அந்த இது வாங்கணுன்றதுக்காக கண்டிப்பாக இன்னும் முயற்சி பண்ணி அதை கண்டிப்பாக. இந்த பாத யாத்திரையா மதுரை